ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது, என்ன மாதிரியான பாதகமான நிலையை உருவாக்க போகிறது, பாதகமான நிலையை தவிர்க்க மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில பயணம் செய்யறதுனால தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குளிர்காலம் தொடங்கக்கூடிய இந்த மார்கழியில நவ கிரகங்களின் பயணத்தால மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்களை வீரத்தை அணிகலன்களாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதமானது விளையாட்டு பேச்சை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வியாபாரத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் வாடிக்கையாளரை வசப்படுத்தி விற்பனையை பெருக்கக்கூடிய வழியையும் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் இருந்த குழப்பம் மாத இறுதியில் சரியாகி சந்தோஷத்தில் திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை நண்பர்கள் மூலமா நீங்க செய்து முடிச்சிடுவீங்க. மார்கழி மாதமாக இருந்தாலும் மகளுக்கான திருமண முயற்சிகளை முன்னெடுத்து ஆரம்ப ஏற்பாடுகளையும் செய்வீங்க. தை மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு திட்டம் போடுவீங்க. வாங்கிய இடத்துல கட்டிய வீட்டை பூர்த்தி செய்து அடுத்த மாதம் கிரக பிரவேசத்தையும் செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்களிடம் சண்டை சச்சரவுகளை நீக்கிட்டு உற்சாகமாக செயல்படுவீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் கணிசமான லாபம் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு பணவரவு இருக்குங்க. வீண் செலவுகள் எதுவுமே இந்த மாதத்தில் ஏற்படாது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. மற்றவர்களின் விஷயம் தேவையில்லாம தலையிடுறத முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா அதிகாரிகளினுடைய பாராட்ட பெற்று சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கப்பெறும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி சுமூகமாக நல்ல முறையில் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சிறப்பு மிகுந்த மாதமாகவும் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் பணவரவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோணலாம். அப்படி தோணக்கூடிய பட்சத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. தேவைக்கு மட்டுமே செலவுகளை மேற்கொள்ளுங்க. ஆடம்பரமான செலவு, தேவையில்லாத செலவு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பை நீங்களே உருவாக்கி விடுவீங்க. அதனால் பணம் வருகிறது அப்படின்னா அதை சேமிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்தி சேமிப்பில் ஈடுபடுத்த பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய நிகழ்காலமும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் அது நன்மையை பயக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது உடல் நலனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படதாங்க செய்யும். அதனால் உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மாத இறுதிக்குள்ள நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க காணப்படும். அதே மாதிரி விலகி சென்ற உறவுகள் மீண்டும் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. பயணங்களை மேற்கொள்ளும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளையும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பணம் ரீதியான விஷயத்திலையும் சரி நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைனா பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா பண இழப்பிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா களவு போவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடனும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயணங்களின் போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதாவது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. மெதுவாக பொறுமையுடன் வண்டியில் செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் காயம் ஏற்படுற வகையிலையோ அல்லது ரத்தம் கசிவதற்கான வழிகள்லையோ உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதீத கவனத்துடன் மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வேலை சுமை உங்களுக்கு அதிகமாகத்தாங்க இருக்கும். அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. அதாவது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருக்குங்க. அதனால் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, மேஷராசி அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டோ அல்லது வேகத்துடனோ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே சரி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க. அதனால் பொறுமையும் நிதானத்துடனும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலுமே உங்களுக்கு பலன்கள் கிடைப்பதுடன் அதில் நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி பணவரவு தாராளமாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். உடல் நலனில் சிறிது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. பயணங்களை மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி பிறரிடம் பேசும் பொழுது கவனத்துடனும் நிதானத்துடனும் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிதானத்துடனும் கவனத்துடனும் பேசுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை சிலருக்கு நிலவுகிறதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிதாக எந்த முயற்சிகளையும் முதலீடுகளையும் செய்வதை இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம்
சிந்தித்து செயல்பட்டா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பது கடினமாகவும் இருக்கலாம். அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும். உடல் நலனில் நீங்கள் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வர அனைத்து வித பிரச்சனைகளும் விலகுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டு வாங்க. இந்த மார்கழி மாதம் அனைத்துமே உங்களுக்கு சுபிக்ஷமாகவே நடைபெற்று முடியும்.